ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னாங்க, இது எல்லாம் உங்களுக்காக தான். என்னடா இது அல்வா கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான நன்றியை இந்த ஸ்வீட் வழியாக தெரியப்படுத்திக்கிறேன். நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபரை தாண்டி 104 இன்றைக்கி இருக்குது. அதுக்கு என்னோட பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாரோட அன்பும் ஆதரவும் இல்லைனா இது நடந்திருக்காது. இந்த 100 இதோடு நிற்காமல் இன்னும் பல ஆயிரங்களை பல லட்சங்களை தாண்டணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். சரி, வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா பண்ணுறதுக்கு நான் 350 கிராம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் சீவி எடுத்துட்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு துருவி வச்சு துருவி எடுத்துருவோம். மிக்ஸி ஜார் நல்ல சூப்பரான மிக்ஸி ஜார்னாக்கா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கூட அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது சமயத்தில் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பீசஸாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு நின்றுடும். அதனால் துருவி எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் துருவின அந்த கிழங்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுத்து இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 முறை நம்ம அடிச்செடுத்து வடிகட்டினா போதும். நல்ல நைஸான வடிகட்டியாக பார்த்து எடுத்து வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இன்னொரு முறை வடிகட்டுற தேவை இருக்காது. இப்போ வடிகட்டியாச்சு. இதை அப்படியே ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கலாம். அப்போ தான் மேலே தண்ணி நல்லா தேங்கி நிற்கும். பாட்டமில் அந்த மாவு அப்படியே செட்டில் ஆகிடும். இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா மேலே நல்ல நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கோமோ அவ்வளவும் பாருங்கள் தெளிவாக நிற்கிது. அதை அப்படியே வடித்து எடுத்தாச்சு. அடியில் அந்த மாவு மட்டும் நல்லா கெட்டியாக நிற்கும். கொஞ்சம் கூட அந்த தண்ணியோட கரைஞ்செல்லாம் வராது. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே சுரண்டி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாதிரி தான் இருக்குது. நல்ல டைட்டாக பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா உடச்சி இப்போ ஒரு கப்பு தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு மொத்தமாக நான் 3 கப்பு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்திருக்கேன். ஆனால் இந்த மாவு கரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே 2 கப்பு தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லாவே கலந்துட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த பக்கம் ஒரு பேனில் 1/4 கப்பு சர்க்கரையை சேர்த்து அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு சுகர் கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே கேரமல் ஆகட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு சர்க்கரையை சேர்த்து கூடவே 1/2 கப்பு தண்ணியை சேர்த்து இதை நல்லா கரைச்செடுத்து நல்ல ஒரு திக்கான சிரப்பாக நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பாகுபதம்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள் அந்த தண்ணி எவ்வளோ ஸ்லோவாக விழுதுன்னு சொல்லிட்டு, அதான் அந்த பாகு எவ்வளோ ஸ்லோவாக விழுது பாருங்கள். இதை நான் உங்களுக்கு கையிலையும் எடுத்து காமிக்கிறேன். ஒரு கம்பி பதத்துக்கு இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. அதாவது நம்ம 3 கப்பு அந்த பாலை நம்ம கலந்து எடுத்தோம். அதுக்கு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கோம். இந்த சர்க்கரை அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் கேரமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல தேன் கலரில் இருக்குது. இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் அப்படியே வச்சோம்னா கசப்பாயிடும். இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் இந்த சர்க்கரை பாகில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பாலை சேர்த்து இப்போ நம்ம விடாமல் கலரை தொடங்கிடணும். இல்லாட்டி அடியில் மாவு அப்படி செட்டில் ஆகிடும். இது கூடவே அந்த சுகர் கேரமலையும் சேர்த்து இனி நாம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் கூட விடக்கூடாது. கோதுமை மாவுனா கூட அவ்வளோ சீக்கிரம் அடியில் வந்து செட்டில் ஆகாது. ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்கு மாவு ரொம்பவே சக்கரவள்ளி கிழங்கு மாவு கிடையாது, சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு கிழங்கு போல இருக்குது. சீக்கிரமாகவே அடியில் அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிக்குது. அதனால் அது கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் கைவிடாத கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நடுவே அப்படி அப்படியே நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த அடி பிடிக்கிற வாய்ப்பே தராமல் நல்ல ஈவனாக அல்வா வந்து நல்லா கலந்து வெந்து வரும். இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம கோதுமை அல்வா விட இந்த அல்வா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நடுவில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தாச்சு.
இப்போ கலக்குன்னு கலக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் கூட கை விடவே கூடாது. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாயிட்டு வருது. நடுவில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த அல்வா பண்ணுறது முழுசுமே வீடியோ எடுத்து ரொம்பவே லாங்காக போயிடும். அதனால் நான் நடுவே விட்டுட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். இந்த மாதிரி நடுவே நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தமாக 250 கிராம், அதாவது 1 கப்பு நெய் தேவைப்படுது. நாம் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னாலும் அதில் அல்வாவில் நிற்காது, அது எப்படியோ கக்கிடும். ஆனால் இந்த அளவு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இது மறுநாள் வச்சு பார்த்தா தான் தெரியும் நெய் எந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. நடுவே முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. முந்திரி பருப்புலாம் வறுக்கணும்லாம் தேவை கிடையாது. இதை பாருங்கள், நெய் எந்த அளவுக்கு சேர்த்துட்டே இருக்கேன்னு கண்ணாடி பதம் வந்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட அல்வா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. இதை பாருங்கள், அந்த அல்வா முடியும் போது நம்ம அந்த கரண்டியில் எடுத்து போட்டோம்னா அந்த அடி பிடிக்காமல் பொத்துன்னு அப்படி விழணும். அதுதான் சரியான பதம். தவிர அந்த ஓரங்களில் பார்த்திங்கன்னா பொறன்னு வரும். அதுவும் ஒரு பதமாக நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அல்வாவை இறக்கி வச்சுக்கலாம். இன்னும் இதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் ஹார்டாக எடுத்தோம்னாக்கா இது இன்னும் ஆறின பிறகு இன்னுமே ஹார்டாகிடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இலைகள் பதத்தில் எடுத்தோம்னா தான் நமக்கு அந்த சாப்பிடும்போது அந்த பதம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, பார்க்கவே கண்ணுக்கு வாய்க்கு விருந்தோ இல்லையோ கண்ணுக்கு விருந்தாக இருக்குது. இது சரியான பதம். இது இப்போ நாம் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லும்போது நம்ம எப்போவுமே சிம்பிளாக வேக வச்சு தான் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் அல்வா செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகும். இதுக்கெல்லாம் ரொம்பவும் நம்ம மெனக்கெட்டு வேலை பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம கோதுமை அல்வாவுக்கு பண்ணுற மாதிரிலாம் பெரிய ப்ராசஸ்லாம் இதில் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு 3 கிழங்கு எடுத்தால் கூட போதும், நிமிஷத்தில் பண்ணலாம். அதே மாதிரி வாயில் போட்டதுமே நம்ம அதை மெல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கரைஞ்சி போயிடும். உண்மையாகவே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த சிம்பிளான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அல்வாவை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட அன்பும் ஆதரவும் தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு தேவைன்றதை அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.